Father, we praise and thank you for this time, O Lord. O Lord, we are so grateful, O Father. You're a wonderful God. You're a mighty God. You're always wanting this system of. In your name, in your name, you're always in the name of this Father. Praise and thank you for the loving Father. கர்த்தாவே என்னோடு நீங்கள் இருந்து பேசுகிறார் சுவாமி. யார் யார் கேட்ட வார்த்தையில் தேவன் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சுவாமி. நான் என்ன சுவாமி நீரே பேசுவாங்க ஆசிரியர்களையும் வெகுடு முழுவதும் ஒரு பிரசங்கம் நிகழ்த்திருக்கிறது. ஒருவராய் அதிசயங்களை செய்திருக்கிறீர்கள். நல்லதே அற்புதங்களையும் அதிசயங்களை வைக்கிறேன். ஒருபோதும் வெட்டப்பட்டு போயிட்டு நான் விசுவாசம். கடந்த நாட்டில் ஒரு செய்தி நன்மையாக நாங்கள் பார்த்து ஸ்தோத்திரம். வெகுதிகளுக்கு மத்தியில் வாசம் கொண்டது விசுவாசம். நன்றியோடு 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 எல்லாரும் வாய்ப்பட்டு ஸ்தோத்திரம் அளித்து அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தரை நடத்தி வந்தார். எங்களை பார்த்து கர்த்தரைகளை பாதுகாத்துக் கொண்டார். இவ்வளவு அற்புதமாய் எங்களை போஷித்தார். எல்லா பொருளாதாரத்தை எங்களை விலகி பார்த்துக் கொண்டார். நாங்கள் சென்றோம். ஆனால் அவர் மாறாதவன் இதோ உலகத்தின் முடிவுடைய சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் சில தேவனாய் கர்த்தரை எங்களோடு இருந்து அற்புதமாய் எங்களை நடந்து தூக்கி சுமந்து இந்த புதிய வார்த்தைகளை பக்கமாய் கொள்வது செய்து தயவாக அவரை துடிப்போம். கல்யாண புத்தகத்தை சுமந்து வந்த வார்த்தையை கொள்ளும்போது உடன் பிரசங்கம் தினம் வார்த்தைகளை என் மனதுக்குள்ள போகும் கிரிய செய்யும். அது வெகுமையாய் திரும்பி வராது கட்டாவே அது எதிர்த்து ஆசுவாக இது கொண்டு இங்கே போகும்போது ஒரு புதுபலனோடு ஒரு சமாதானத்தோடு பிள்ளைகள் போக காணப்படும். ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, எல்லாரும் தூங்காம கண்டு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான வசனத்தை நான் இன்னைக்கு வாசிக்க போறோம். எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-5 வாசி. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதியின் மேலும் ராஜ்யத்தின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எப்படி கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அழைத்தான் என்பதை அழகாக இங்கே போடப்பட்டது. எதையும் அவர் சொல்றாரு, நான் சின்ன பிள்ளையா இருப்பேனே, நான் சின்ன பிள்ளையா இருப்பேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருவேளை அவருக்கு கர்த்தர் அழைச்சல் கொடுத்து அவர் அறியாம இருந்திருக்கலாம். இவருடைய வாழ்க்கையை நமக்கு என்னென்ன காரியம் நடக்கும்போது ஏன் நடக்குது, ஏன் நாங்க தப்பு பண்ணோம், இந்த ராங் சைடு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எதையுமே அவர் கர்த்தர் அறிந்திருந்தாரு. அறிந்து எதுக்காக அழைத்தேன், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா.
அவர்கள் இஸ்ரேல் சனவாய் சேர்ந்து 1 மணிக்கு அருகாமையிலே பெத்தானே 5 மூலையில் வந்த போது அவர் தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரேற்று கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவரும் ஒரு காலம் ஏறியதாக ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்து என்று ஒருவருக்கு கேட்டார். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை அவிழ்த்து அனுப்பி விடுவார் சொல்லி அவரை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தில் ஒரு வாசலில் கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டேன், அதை அவிழ்த்தார்கள். அப்போ நாங்கள் நின்றவர் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போய்விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்துக்கு கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேக தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விட்டார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை கலவிட்டு வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பான பின்னடப்பான ஓசன்னா கர்த்தரின் நாமத்தால் வருவது ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்றாங்க. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இதை யாராவது இந்த போர்ஷன் இங்கிலீஷ்ல வாசிங்க. மார்க் 11ஆம் அதிகாரம், மார்க் chapter 11 verse 9 verses. As they approached Jerusalem at Bethphage and Bethany near the Mount of Olives, he sent 2 of his disciples and said to them, go into the village opposite you, and immediately as you enter it, you will find a colt tied there on which no one yet has ever sat. Untie it and bring it here. If anyone says to you, why are you doing this? You say, the Lord has need of it, and immediately he will send it back here. They went away and found the colt tied at the door outside the street, and they untied it. Some of the bystanders were saying to them, what are you doing untying the colt? They spoke to them just as Jesus had told them, and they gave them permission. They brought the colt to Jesus and put their coats on it, and he sat on it. And many spread their coats on the road, and others spread leafy branches which they had cut from the wind. Those who went in front and those who followed were shouting, Hosanna, blessed is he who comes in the name of the Lord, blessed is the coming kingdom of our Father David. Hosanna in the highest. ஆமென், ஆமென். கர்த்தரின் அழைப்பு, the call. அது ஒரு கழுதை குட்டியோட அம்மாவோட ஒரு குட்டி இருக்குது. அது எப்படி கத்தருக்கு தெரியும் என்னன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கத்த சொல்றா, நீங்க போங்க, அங்க குழுவையும் கப்புதுரையும் சொல்றாங்க, கழுதையும் கட்டி இருக்கு காண்பீர்கள், நீங்க போய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சிறுசுல பயந்து இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல அதான் பெரிய ப்ராப்பர்ட்டி. கழுதை குட்டி அதுன்னா அவங்களுக்கு பெரிய, அவங்களுக்கு பென்ஸ் கார் மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம். அதை போய் சென்னரா அவிழ்த்துட்டு வந்தா ஏதாவது சொல்லுவாங்களோ. அதுவும் குட்டிய மாத்திரம் கொண்டாங்க. கழுதை பிடிக்க ஓடியது உழைச்சுமே, கழுதை குணமே உதைக்கிறதுதான், உதைச்சதுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நினைச்ச மாதிரி ஒண்ணும் நடக்கல. ஏன் அவுத்துறீங்க? இப்ப சொல்றதுக்கு ஆண்டவருக்கு வேணும் சொன்னோன்னு குட்டிகளுக்கு கொண்டு வரும்போது அம்மாவும் பின்னுக்கு வரல. அம்மா வந்து கழுதுல பயங்கரமான உதைக்கும், அம்மாவும் பேசாம கொடுத்தாங்க. அப்ப கழுதைக்கு கூட தெரியுது தன்னுடைய பிள்ளை ஒரு அழைப்புல போகுது. இன்னைக்கு நமக்கு தான் பிள்ளைகளை மினிஸ்ட்ரிக்கோ அங்கே எங்கே போய் பிள்ளைகளை கற்று எடுத்து அவர் ஊழியம் செய்ய அழைக்கும் போது அந்த பிள்ளைகளை வலிக்கும் நமக்கு தான் வழி தெரியாம இருக்கிறோம். ஆனா அந்த கழுதை கூட ஞானம் இருந்திருக்கு பாருங்க, பேசாம இருந்தது. கழுதை குணம் என்ன குணம்? உதைக்கிறது. ஆமா, அது கொண்டு வந்தாலே உதைச்சிருக்கலாம், குட்டியே உதைச்சிருக்கலாம். ஆனா உதைக்கல பாருங்க. ஏன்னா கத்தி ஒரு அழைப்பை எங்களுக்கு கொடுப்பாரானால், if there's a call for us and he is with us. Hallelujah. அவங்க இந்த அழைப்பு நாங்க நினைக்கிறோம், கல்யாணம் கட்டி எங்கேயோ இருக்கிறோம், எங்கேயோ கல்யாணம் கட்டி இருக்கிறோம், அவங்க அந்த வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சந்தேகப்படுறவங்களுக்கு தான் பிரச்சனைகளே வருது. பார்த்தா ரொம்ப சீக்கிரமா யங்கா ரெடி பண்ணாங்க, அதனால கலந்து குட்டிக்கு மாதிரி எல்லாம் போச்சுங்க. எல்லாம் அவங்களுக்கு கொண்டு கட்டி கொடுத்த கூட போய் இந்த காலத்துல எல்லாம் 10 கேள்வி கேட்டது இல்லைங்களா? அந்த நாட்கள்ல தேவனாக கத்தர் இப்படி அழைத்தாரு ஊழியத்துக்கு. ஒவ்வொருத்தர மீன் பிடிச்சிட்டு மதியாளர்கள வச்சாரு, பேருக்கு வளைச்சோம். ஆமா, ஒவ்வொருவரையும் அழைக்கும் போது கத்தர் விஸ்வீட்டாகத்தை. ஆனால் கத்தர் அழைச்சு உடனே அதுல அழைப்புல அந்த குட்டி கழுத சரி அம்மா தான் போகல, இந்த குட்டியாவது அம்மா விட்டு போறேன் அம்மா அம்மா ஓடி பிடிச்சா இல்ல, அதுவும் இருந்துட்டு. God does something for us if you are chosen vessel.
நீங்க கத்துக்காக அழைத்து கத்துக்காக செய்யும் போது கத்தர் எல்லாவற்றையும் பார்க்கணும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் தி ஸ்டோரி. கத்தர் இந்த நாளைக்கு எல்லா சேர்ச்சிலே இது வாசிப்பாங்க. ஆமா, கழுதைக்கு நாளைக்கு ரொம்ப மதிப்பா இருக்கும் எல்லா சேர்ச்சிலே. ஆமா, என்னன்னா God says that if my call is there, nothing could harm you. உனக்கு ஒரு இங்கிலீஷ் வராது. என்னுடைய அழைப்பின்படி நான் உன்னை அழைத்து கொண்டு போகுது. நீ போகிற இடமெல்லாம் உண்டு. அந்த எதையுமே பாருங்க, பிலிப்பிலே சொல்லாதே சொல்றாரு. இடையில சட்டவன் நான் வாசனே, நீ சொல்லாத, பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் எடுக்கவும் நான் உன்னை இருக்கிறேன். உன்னை ஃபீல் பண்ணி உன்னை பலப்படுத்த அனுப்புறேன். God will send you somewhere, especially when He sends you for the ministry. God will strengthen you. He will put words in His mouth. என்ன பேசணும் அந்த இருக்கும்போது கர்த்தர் பேசுவாரு. ஏன்னா அது அவருடைய வேலை. வானத்தையும் பூமியை படுத்த ராஜாதி ராஜான இயேசு கிறிஸ்து அந்த கழுதையை கூப்பிட்ட போது ஒரு தடுக்கவும் இல்லை, கழுதை உடைக்கவும் இல்லை. அன்னைக்கு பீச்சுக்கு போயிருந்தாங்க, இப்படிங்கெல்லாம் அங்க குதிரையில இருந்தாங்க. அந்த குதிரை உடைக்கிறது எல்லாரும். ஏன்னா அது தேவனாக அழைக்கப்பட்டது. தேவன் நமக்காக ஒரு இடத்தையோ ஒரு ஊழியத்தையோ வச்சிருந்தாங்கன்னா அந்த யாரும் தடுத்து நிற்க முடியாது. ஏன்னா அவருடைய பிரசன்ஸ் அங்க இருக்கும். நீங்க பார்க்க போற நீங்க 3 காரியங்கள் நாங்க பார்ப்போம். இன்னைக்கு யார் தேவனுடைய அழைப்பு பிடித்து வந்தாங்கன்னு பார்க்க போறோம். வாசிக்க பார்ப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7-12. ஒரு கோலியாத்தை வீழ்த்த கத்துற ஒரு ஆட்டு மேய்ப்பு தேர்ந்தெடுக்க 1 சாமுவேல் 16 7-12 வரைக்கும் வாசிப்பேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறப்பணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவள் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் தங்கியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இவ்வளவு வீட்டுல இருக்கிறாங்க. தாவீது மாத்திரம் எங்க இருக்கிறாரு? ஆடு மேய்ச்சிருக்காரு. If you are a chosen vessel by God, wherever you are, God will come there and meet you and will speak to you. இந்த சாமுவேல் எங்க இருக்கும்போது கர்த்தர் பேசுறாரு? குட்டி சாமுவேல் ஆலயத்துல இருக்கும்போது அவன் சின்ன சட்டையை தச்சு வச்சு கொடுப்பா. அந்த குட்டி சாமுவேல அண்ணா கொண்டு விட்டுட்டு போயிட்டா. அங்க பெரிய போதுகள் யார் அவரு ஏவி தாத்தா அவரோடு பேசாத யாரு பேசினாரு? நாம யாரு ஊழியர்கிட்டே நாங்க அனாவசியமா பேசக்கூடாது. அவங்களோட கால் ஒவ்வொருத்தருடைய கால் விசேஷமான ஒரு நானும் கமெண்ட் பண்ணக்கூடாது ஊழியக்காரத்துக்கு. ஏன்னா they have a different call. அவனுக்கு அந்த அறிவு தெரியும். அவனுக்கு கஷ்டம் என்ன கூப்பிடும்போது கருத்து கூட்டாருன்னா, கைவிடப்பட்டவர்களே ஆதரிக்கும்படி உன் ஆயுஷ் நாட்டிலே நான் கூட்டிக் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு 4 daughters. அது கல்யாணம் கட்டி கொடுக்க கிறிஸ்தவம் பார்க்கவும், அவங்க கிறிஸ்தவங்களா போவோம், இதுக்கு நாத்தனார் அவங்களோட இருக்கவும். By 30-40, all children are born. Now, then I suddenly became sick. I was admitted in the hospital. அப்புறம் அந்த சாமி எனக்கு வெளியே முடியவே முடியாது. அப்ப கற்று சொன்னாரு, இல்ல நாய்ஸ் நாட்டில் அன்புடைய கைவிடப்பட்டவர்களே ஆதரிக்கும்படி
இந்த ஆயுசு நாட்களை நான் கூட்டிக் கொள்கிறேன். only for the deserted and destitute and widows. கைவிடப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆதரவு சொல்லும்படி நான் அவங்க தெரிந்து கொண்டேன். எங்க எனக்கு நான் ஒரு ஷேம் எங்க பக்கத்துல ஷேம் நான் போய் அப்ப அவங்க குளிக்கும்போது அப்ப அவசியம் வரும்போது பக்கத்தாங்க நாங்க ஓல்டா வயசான அப்படி இருக்கிறாங்க. வயசாரி கட்டி அந்த காலத்துல அந்த சன்னியாசி பண்ணவங்க ஒரு ரவுண்ட் கண்ணாடி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா பழைய காலத்துக்கு வீட்டு தூக்கி போடுவாங்க. அப்படி ஒரு கண்ணாடி போட்டு என்ன என் பிள்ளைங்க 2 பேர் காலையில இறக்கி பிடிச்சி நடத்தி கூட்டி வர கட்ட சொன்னாலே அவனுக்கு வயதான காலம் வரைக்கும் வச்சுக்கிறேன். வந்து எதுக்குன்னா கைவிடப்பட்டது. Hallelujah. How much God is concerned about the needy. அதுதான் நான் சொல்ல வரேன். எங்கெங்க கத்துற ஆட்கள் இருக்கிறாருன்னா அவங்க ஆட்களுக்கு நல்ல வெற்றிக்கு நடத்துறதுக்கு ஆட்கள் வேணும், தேவை, அன்புள்ளவங்க தேவை. தாவீது வந்து அவனோட அவ்வளவு சகோதரிக்குள்ளேயோ எந்த சகோதரியும் மாமியில இருந்தாங்க. ஆனா இந்த சாமியை மாத்திரம் எங்க இருந்தாரு, தாவீது மாத்திரம் எங்க இருந்தாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு வாயான்னு அனுப்புறாங்க. அங்க வந்தா கோலியாத் அவன் நாம கண்டுபிடிக்கிறேன் போய் கண்டுபிடிச்சா கத்துறாமா. கத்தர் ஒரு செலக்ட் பண்றதுனால நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி இல்ல. அவர் கத்தர ஒண்ணும் இல்ல முடியாது. ஆமா மைதுவானா அவங்க சொல்லுவான் இந்த விதந்த நான் எல்லாம் முடியும். ஒண்ணும் முடியாத உன்னை கத்த செலக்ட் பண்ண பிரிச்செடுப்பார். உன்னை வேறு பிரிச்செடுப்பார். பிடிக்கும் போது கஷ்டமாதான் இருக்கும். என்னடா எல்லாரோட இனிமே தனியா வர்றதே அப்படின்னு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சத்த பிரிச்சு எடுக்கும் போது இந்த ஒரு குட்டி கழுத வரும்போது நிறைய மாடு போது இருந்துச்சுன்னா அம்மா மாடு போது பின்னாடி தப்பி ஒரு குட்டி மாடு பின்னே போகுது. அது எப்படி கஷ்டப்பட்டு போன அம்மா அவங்களுக்கு வர்றதுக்கு அந்த குதிரை ஆனா குணமே வசூலாம் உதைக்கிற மாதிரியோ அழுத மாதிரியோ ஒன்றும் தெரியல. ஒரு அழைப்பு என்று கொடுப்பாரானால் அவர் அதை பார்த்துக் கொள்வார். உனக்கு ஒரு குடும்பமோ ஒரு சமையோ ஒரு வீடோ ஒரு ஊழியமோ எது கொடுத்தாலும் கர்த்தரால் அனுப்பப்பட்டதா இருந்தால் அது கர்த்தர் உனக்கு சோதனை கொடுத்தாரானால் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமா அந்த கொடுக்குற நீங்க சில பேர் கல்யாணி 2 பிள்ளைங்க பெற்றவர் கூட இதுதான் என் புருஷனாக கூட கர்த்தரை போன் பண்ணி கேட்கிறாங்க, தேவ பண்ணி கேட்கிறாங்க. என்ன சந்தேகப்படக்கூடாது. என்ன கர்த்தர் கொடுத்தா இன்னும் நல்ல புருஷன் தான் நல்லா நினைச்சுக்காருடைய God never makes mistakes. இன்னும் அது சந்தேகம் போடுறீங்களா அப்படி என்ன சந்தோஷமா சிரிக்கிறீங்க. இல்ல என்ன சொல்றேன்னா கர்த்தர் ஒரு அழைப்பு எப்படி சொல்றாரு திருப்பிள்ளைன்னு சொல்றாரு. சொல்றாரு சிறுப்பை சொல்றாரு கர்த்தர் ஒரு நாட்டை பிள்ளைகள் முடிக்கணும்னு அவனை பயன்படுத்தி செய்வேன். God calls a person ஒன்னே ஒரு வீட்டுக்கோ ஒரு இந்தியா கட்டும் போது எல்லாம் ப்ரொவைட் பண்ணி தான் அனுப்புவாரு. தேவையானெல்லாம் கொடுத்தாவே அனுப்புவாரு. அப்படி வெறுமையா அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. ஆமா கர்த்தர் சொல்றாரு அவ்வளவு பெரிய கோலியாத்த இந்த சின்ன தாவீது எப்படி ஒத்த கல்லு அந்த ஒத்த கல்லு இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, இவ்வளவு அனிமல்ஸ் ஃபீட் பண்ணிருப்பான். ஆமா உனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஒருவேளை மற்ற கழுதைகள்லாம் ஜீசஸ் சேர்ந்தாலும் தள்ளி விட்டு போச்சு. இந்த கழுதை வயறுத்தா அவர் தூக்கிட்டாரு போச்சு. கர்த்தர் அதை கவனிச்சிருக்காரு. உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் கவனிக்கிறாரு. இந்த பிள்ளையே இந்த ஊழியத்துக்கு இந்த வீட்டுக்கு இந்த ஆலயத்துக்கு அனுப்பலாமா, சமாளிக்குமா, கைகாட்டியமா இருக்குமான்னு கர்த்தர் வாட்சிங் ஓவர் எவ்வளவும் பார்க்க உண்மை கண்ணோக்கமா இருக்கிறார். இல்லைங்களா அந்த கழுதைக்கு எவ்வளவு பாதிப்பு பாருங்க. எல்லா கழுதை குட்டிக்கு எல்லாம் முன்னால இருக்கிறாங்க, கால்நடை அந்த கால் எலும்பு படாம போகுது. அதெல்லாம் ஓசனா அது இந்த ஸ்டண்டா போய் இந்த மாதிரி ஓசன சத்தம்லாம் கேட்டிருக்காரு. கத்திர அழைத்தார்னா உடனே கனப்படுவார். அல்லையா உடனே கனப்படுவாங்க. எதுக்காக அழைத்தாரோ, எந்த குடும்பத்துக்கு அழைத்தாரோ, எந்த வீட்டுக்கு நீ அழைத்தாரோ அந்த கத்திரோட உபயோகப்படுத்துவார். அல்லையா உண்மையை பிரிப்பா இருக்கிறார். கத்தருடைய அழைப்பு அங்க அந்த வீட்டுல வீடு கட்டி கல்யாணம் கட்டி பிள்ளைய கட்டு போய் இருக்காங்க. ஐயோ இந்த மாப்பிள்ளை சண்டையை கட்டிருக்கலாம். God never makes mistakes.
அல்லேலூயா. அதனால இப்ப எத்தனை கழுதை இருந்திருக்கும், எத்தனை கழுதை குட்டி இருக்கும். அந்த கரெக்டான கழுதை குட்டிங்கிறத செலக்ட் பண்ணாரா இல்லையா? அல்லேலூயா. அதே போல முதலாவது சந்தேகத்தை எடுத்து நினைக்கிறாங்க. எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்காக, ஒரு கொடுக்கப்பட்ட கணவனுக்காக, கொடுக்கப்பட்ட பிள்ளைக்காக, கொடுக்கப்பட்ட வீட்டுக்காக, கொடுக்கப்பட்ட வேலைக்காக கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆமாக்கோ never makes mistake. அதை அறிந்து அந்த கழுதை, அந்த கழுதைக்கு என்ன மதிப்பு, அது பயட்ட போறனால அடைந்து போறனா கழுதையில குழம்பே உடைக்கிறது தான். ஜீசஸோடு விழுந்திருப்பாரு. ஆனா அந்த கழுதை குட்டி அவ்வளவு அமைதியா இருந்திருக்கு. கத்தங்க அந்த குழந்தை அறிஞ்சுதான் அதுக்கு மேல ஏறி போயிருந்தார். அவனுக்கு இருக்கிற எல்லாரும் முன்னெடுப்பாங்க பின்னெடுப்பாங்க, ஓசனான் பாடுறாங்க, வழியெல்லாம் துணி விடிக்கிறாங்க. அவன் அவ்வளவோ வலி. அதே போல நாங்க பார்ப்போம் எஸ்தர் ராஜாத்தி நாங்க பார்ப்போம். எஸ்தர் ராஜாத்தி கைப்பற்ற சீக்கிரம் சொல்றேன். எஸ்தர் ராஜாத்தி ஒரு சிறு சித்தப்பா வீட்டை வளர்ந்ததில்லை. நோ ஃபாதர் நோ மதர். ஆனா கூட அந்த இடத்துல இருந்து வந்து அவர் என்ன கொண்டு வச்சுக்கிறாங்க, ராஜ அரண்மனையிலே கொண்டு வைக்கிறாங்க. அப்ப அவர் பிளீஸ் நல்லா இருந்தே சித்தப்பா விட்டு நகை வந்துட்டேன் அவன் முழுமுறுத்ததாக எஸ்தர் கதையில போடவே இல்லை. எஸ்தர் அந்த இடத்துலயும் அந்த இடத்துல கத்துல ஏதோ நோக்கத்தோட என்ன கொடுத்துக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணா தனக்கு சொந்த ஜனங்களுக்காக முந்தையான சொற்படி பாதிமா எல்லாரையும் கூட்டிட்டு போய் என்ன 3 நாள் அன்றும் பகலும் பாஸ் பண்ணி அல்லேலூயா. அந்த ஒரு இஷ்ட நிமித்தமாய் எல்லா யூத ஜனங்களும் காக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அவங்க எஸ்தர் புக் கடைசி வீட்டை வாசி பாருங்க. அவங்க திருமணி பண்டிகை வைத்து எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடுறாங்க. எதுக்காக? பிகாஸ் ஆஃப் தட் ஒன் எஸ்தர், பிகாஸ் he agreed and accepted a position. எல்லாரும் கல்யாணம் பண்ணி 10 வருஷத்துக்கு பிறகு கூட இல்ல எப்படிலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இருக்கிறாங்க. இல்ல நிறைய கவுன்சிலிங் வருதுன்னா கல்யாணம் கட்டி 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பிறகு கூட பிரச்சனை, வேறமே கேட்ட பிறகு கூட பிரச்சனை. அப்ப என்ன உனக்கு யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், யூ டோன்ட் பிலீவ் காட். கத்து உனக்கு எத்த கொடுத்தா நீ நம்பவே இல்லை. முதல் விசுவாசத்தவங்க தான் சமாதானம் இருக்க முடியும் இல்லையா? இது கத்தரால எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், இது கத்தரால் கொடுக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லியா. இன்னொரு இடத்துக்கு நான் பாக்குறியாருன்னா இந்த குட்டி மோசை பல வருஷத்துல சொல்றேன். குட்டி மோசையே 2 மாச குழந்தை எங்க போடுறாங்க, கொஞ்சம் தண்ணியில வச்சு நதியோடு இருப்பாங்க. இருக்கும் இல்ல அது அதை இந்தாப்பட்டேமோ அந்த டைம்ல ராஜா எல்லாரும் கொண்டுட்டு இருக்காரு சொல்லி பயந்து அந்த அதுக்கு மேல ஒழிச்சு வைக்க முடியான்னு சொல்லி அதுக்கு ராஜா 2ஆம் இடத்தை வாசிப்பாரு. அது வந்து மெதுவா அந்த ஞானப்பட்டியில செய்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த தாயில விசுவாசப்படி அந்த பிள்ளைய அந்த மீடியம் சிஸ்டர் பக்கத்திலேயே பாடுறாங்க. கரெக்டா அது எங்க போய் யார் கையில விழுந்து ராஜாக்கு கையில விழுந்து. ஆமா, அந்த ராஜாக்கு கையில விழுந்துட்டுமே கத்திரி மோசையே எத்தனை வயசுல இருந்தார் மோசே? 120 வயசுல இருந்தாரு. நீ வாசிப்பாரு யோசுவாவுக்கு வந்து மேல இருக்குது. அவர் கண்கள் இதாய் போகவிட அவர் மேல போகவிட அவர் அழைப்புல அவர் நின்றார். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மெசேஜ். அந்த கழுது அந்த அழைப்புல நின்றபடினாலே அன்னைக்கு யூதர்களுக்கு ஒரு ராஜான்னு அறிந்து கொண்டதால அதுக்கு பிறகுதான் எல்லாரும் பயந்துட்டாங்க. குதிரையில வந்த ராஜா கூட பயப்பட மாட்டேன்றாங்க, கழுதையில வந்த ராஜாவே பயந்துட்டாங்க. இவங்க எல்லாம் ஆட போறாங்க, அவங்க பொண்ணே சீக்கணும்னு ஜீசஸ் கிரைஸ்ட கில் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. இன்றைய கத்த சொல்றாரு, உன்னுடைய அழைப்பை போதாவது நீ அறிந்து கொள்ள வரும். என்ன நம்ம இஸ்ரவேல் ராஜாத்தை பார்த்தோம், நாங்க மோசையை பார்த்தோம், யோசேப்பை பார்க்கிறோம் பாருங்க. யோசேப்பு 8வது பிள்ளை, வீட்டுல 12 பிள்ளைகளை யோசிப்பு. அந்த யோசிப்பு வந்து அவ்வளவு அப்பா அப்புறம் நேசிச்சனால ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி அந்த பிள்ளைய தூக்கி புலியில போட்டாங்க. என்ன பாவத்துல செஞ்சு அந்த யாரும் பிள்ளை அழகா இருந்து பயிரா அவளுக்கு இஷ்டமான குழந்தை. யாருக்கு? அப்பாவுக்கு இஷ்டமான குழந்தை. அந்த புலியை போட்டோன்னே பெரிய கலங்கி நடந்துக்கலாம் வீட்டுல. ஆனாலும் யோசிப்பு அந்த இடத்துல முழுமுழுதாக கடைசி வரைக்கும் போடல. அது ஒரு பிரதர் மாத்திரம் சொல்றான், அவனை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றான். இல்ல அப்படியே போகணும்ன்றாங்க. அப்ப வந்து அவனுக்கு வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போறாங்க. அப்ப கூட ஒண்ணு பேசுறாங்க. கடைசியில அவங்க என்ன சொல்றாங்க, ராஜா வரும்போது பெரிய சொப்பனத்தை அவங்க கண்டுபிடிச்சு சொல்லி அர்த்தத்தை சொல்லும் போது அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அவனை எகிப்து
அதிபதியா இருந்தாங்க. அப்ப கூட அவன் மரத்துல அந்த அழைப்பு எங்கேயோ இருந்தவன் கத்தர் எங்கேயோ கொண்டே உயர்த்தி தன்னை சொந்த ஜனங்கள் அத்தனை பேரையும் அவன் காப்பாற்றினான். அதுலயா ரொம்ப எனக்கு ஆசைன்னா அங்க இடத்துல இருந்து அப்புறம் அப்பா எல்லாரையும் ஊருக்கு கொண்டு வச்சு அந்த ஊருக்கு வச்சிருந்து பிறகு அவங்க அப்பா கையாலதான் தன்னை மனாசை எத்தனாம் ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நல்ல வயதான காலத்துல அப்பா இருந்தாரு. அப்புறம் யோசிப்பு எதிர்ப்பு எல்லாத்தையும் தூக்கிக்கொண்டே போனார்கள் போட்டுது. God has a greater plan in your life. இந்த கழுதையை போல நம்ம இந்த வாசத்துல பாருங்க, அவர் தாயின் வயிற்று உருவாகும் முன்னமே உன்னை போய் சொல்லி அழைத்து பிடித்தெடுத்து உனக்கு எல்லாவற்றையும் யாருமே மேல் உன்னை பிடித்தெடுத்து வைத்திருக்கிறார். அந்த கழுதைகளை பற்றி கூட இந்த காலத்துல பிள்ளைகள் எனக்கு போன்வாங்க அநேக பிள்ளைங்க கல்யாணம் கட்டி பிரச்சனை 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 பாஷ தெரியாத ஃபாரின் பிள்ளைகளெல்லாம் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. நல்லா தமிழ் உணர்ந்து மனவாகி கிறிஸ்தவ ஒரே கேள்வி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு அழைப்பு நீங்க ஏனோ தானோ எவனோ செத்தோன்னு கண்டல் யாரையும் உருவாக்கவில்லை. அதுலயா God has a greater plan in your life. உனக்கு என்ன சொல்றேன், நான் உனக்காக எடுத்து ஆயத்தப்பட்ட போயிருக்கேன் வந்து அழைப்பு அப்படியான ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பாடு, 20 வயசுலயே 100 வயசு தலைமையா ஆயிடும். அதனால ஆமா அது சந்தோஷமா இருக்கும். எதுக்குன்னா அங்க அது கடிதம் கூட வெளிப்படுத்தி போச்சு. அது போசிட்டு வாசம் கூட இருக்கு, தைரியா இருந்துச்சு. நாங்க தாத்தாங்க மதுரை இருக்கு, மதுரை போகும்போது பார்த்துப்போம் அந்த கழுதையில பொக்கிஷம் வந்து கொண்டு போவாங்க. அது போது கழுது படாதுக்கு இது நடத்துவாங்க, இந்த காந்தி போகிறது அப்படி உள்ள வைப்பாங்க. அப்படின்னா அந்த வீட் கழுத முதற்கொண்டு தாயை விட்டு பிரியவும் பேசாம இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஜீசஸ் கிரைஸ்ட் 30 வயசுக்கு எப்படினாலும் ஒரு 70 kg இருந்திருப்பாரு. என்ன அவர் ஏறி உட்கார்ந்துட்டு பேசாம இருந்துச்சு. எல்லாரும் அது கணப்படுறாங்க. அப்ப கரெக்டான ஆளை கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல that is the way to be. You are not in the wrong place. You are in the right place. The right God is with you. உன்னை அழகா அழைத்து கொண்டு போறாரு. ஏன்னா நீ விசேஷமான, யூ ஆர் ஸ்பெஷல் இன் காட்ஸ். தேவனுடைய பார்வையில நீ வெளியிட பெற்றவர். உன்னை முன்குறிச்சிட்டாரு. இந்த இடத்துல இந்த அட்ரஸ்ல இந்த பாட்டுமா எப்போதும் தேவம் பண்ணும்போது நாங்க எல்லாம் பிரசவத்துல ஊருக்கு போகும்போது நான் என் தங்கச்சி எங்க அண்ணி எல்லாரும் ஒன்னா பிரசவத்துக்கு போகும்போது இந்த பாட்டு எங்க 3 பேருக்கும் வாய்ந்து எஸ்வே நீ அறிந்திருக்கிறேன் என்னுடைய விலாசத்தை யூ நோவா அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் உங்களுக்கு தெரியும் சொல்லி தேவம் பண்ணுவாங்க. அது போல 3 பேர் நல்லா ஒரே நேரத்துல நல்லா பெற்று இது பண்ணோம். ஒரு ஆறு ஆம்பளை பிள்ளை பெற்றா நான் பொம்பளை பிள்ளை பெற்றினா, அங்க போனாவது ஆம்பளை பிள்ளை பிறகு சொல்லி போனா எனக்கு இங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான். நானும் பொம்பளை பிள்ளைங்க தான். ஆனா சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு பொம்பளை பிள்ளைங்க மோர் தேன் பாய்ஸ். அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆம்பளை பிள்ளை இருந்தா கூட இன்னும் தமிழ் கொடுத்துப்பாலும் தெரியல. ஆனா மருமக்கள் ரொம்ப நல்ல மருமக்கள் வர எனக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தர் என்னை அறிந்திருக்கிறார், அவர் என்னை நடத்துறாரு, இது சரியான பாதைதான் கொண்டு போறாரு. நான் பயப்பட மாட்டேன் சொல்றது பிரஷர் வராது, சுகர் வராது, கொலஸ்ட்ரால் வராது. When you are not satisfied with your position only, you get all these diseases. Wind on கேட்கவே கூடாது. God knows உன் வயிற்றுக்கு உருவாக முன்னமே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து பிரித்திருந்தேன். நான் இளைஞர் அப்படி சொல்லிட்டேன். அப்படின்னா ஒவ்வொரு எங்களோட கையில பாம்புல இருக்கிற இந்த கை ரேக, இந்த தம் ரேக உலர்ந்து யாருக்குமே இல்லை. இன்னொரு அற்புதமான தெய்வம் எதுக்காக தமிழ் பிரச்சனை வைக்க சொல்றாங்க எல்லா இடத்துலயும். இந்த மாதிரி ஒருத்தருக்கிட்ட இல்ல. அப்படி செய்ய முடியுமா? உலகத்தை செய்ய முடியுமா? செய்யிருக்காரே. ஒரு அறிஞ்சு வரணும். கத்த என்ன தெரியுமா இருக்கிறாரு, ஐ எம் ஸ்பெஷல் இன் காட்ஸ் சைட். ஆமா, அவருக்கு தெரியாம வாழ்க்கையில ஒண்ணு நடக்காது. ஒருவேளை கெடியா ஏசான் குரு உட்கார்ந்த மாதிரி பிரச்சனை பாடுகள் வரும், இன்னால முடியாது கூட அவர் பார்த்து கொள்வார்.
அவர் பார்த்து சின்ன கழுதை எப்படி பயிரா இருந்துச்சு. அது போல நம்ம கற்று நம்ம சுமக்கிறோம். We are representative of Jesus Christ. Wherever we go, on a stage, உங்களை பார்க்கும்போது கத்தரை பார்க்கும்போது எனக்கு ஒரு செய்தியில பார்க்கும்போது அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படிதான் இருப்பாங்க. நான் இந்து குடும்பத்துல ஊழியம் பண்றேன். அப்போ சொல்லுவாங்க பிள்ளைங்களா, ஆண்டி சென்று பிள்ளைங்க பேர் கொடுக்காதான் வந்து சாப்பாடு வாங்க வருவீங்க அப்படின்னு மற்ற பிள்ளைங்க ஆண்டி பேர் கொடுக்காம தான் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஆட்சி ஆண்டி கொடுக்க சொல்றாங்கன்னு சொல்லுங்க. ஆஃப்டர் ஆல் ஃபுட் இல்லையா? ஆனா நாமத்தினாலே நீங்க ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அது பேச்சு பலனை அனுபவம். ஆமா, உன்னை நடத்தின தேவன் யார் என்பதை நீ மற்றவங்களுக்கு சொல்லுவ. எப்படி சொல்லுவ? உடைய செய்தியினால் தான் சொல்லுவ. இந்த தாழ்மையினால, நீ விட்டு கொடுக்கறதுனால, உன் அன்புனால என் பிள்ளைங்க எந்த சாதி கொடுத்தாலும் பிளவுஸ் எப்படி வச்சுக்கோங்க. கட்டாயம் யார்த்தா கொடுத்துருவீங்க மாமி, என்ன பெரிய கொடுத்துருவீங்க அப்படின்னு முதல் பிளவுஸை வெட்டி வச்சுட்டு போயிருங்க. அப்படி நான் பிளவுஸோட வச்சு கொடுத்து அனுப்புவேன். அரிசி குடிச்சு அரிசி குடிச்சு இவ்வளோ பெரிய சந்தோஷமா வாங்க முடியாது. ஆனா அப்பப்ப எனக்கு செஞ்சு நடந்து கொடுத்தேன். தெரியும் தண்ணி கொடுத்து எங்க வச்சுங்க, என்ன வச்சுங்க, கள்ள செஞ்சு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு போயிடலாம். எதுக்கு சொல்ல வரனா, God has the purpose in your life. You are the chosen vessel. இப்படி அந்த இடத்துல நீங்க போய் சந்திக்க பாருங்க. ஒரு தாயும் மக்களையும் கட்டி இருக்கும், அவிழ்த்து கொண்டு வாருங்க. கரெக்டா சொன்னாரு, அவிழ்த்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு துணிய விழிச்சாங்க, போனாங்க. அவரை இருக்காத சத்தம் போடுறது, கருது கத்தனமா இங்க சத்தம் இருக்கிறார், சத்தம் போட பயத்த போச்சு. அது போல கத்து God wants to use you and me for his glory. தேவநாம மகிமைக்காக ஒரு இஸ்ரோ உபயோகப்படுத்தினாரு, பார்த்தோம் மோசையை உபயோகப்படுத்தினாரு, ஸ்தாபனையை உபயோகப்படுத்தினாரு. அப்படி எல்லா ஜனங்களையும் கண்டு அவங்களோட மொழியும் எந்த மொழியும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூனிக் ஒரு விசேஷமான மொழியும் அவங்களோட ஒவ்வொரு மொழியும் இருக்கான அவசியம் இல்லை. அது விட வேறு, நம்ம விட வேறு. ஆமா, அப்படி கத்தனே பார்த்து போட்டு எதை கொடுத்தாலும் கத்திர சோதனை பண்ணி பாருங்களேன். கத்தர் அற்புத விஷயம். இன்னைக்கு சொல்ற காரியம் தான், நான் உன்னை பேசுவதை அழைத்து உன்னை ஜாதிகள் மேலே நான் தீர்க்கதரிசி ஆகுவேன். கத்தாவே பேசும் அன்பை கேட்கிறது. சின்ன சாமியில அந்த தாய் எத்தனையோ பிள்ளைகள் பிறந்துட்டு பெண்ணாளுக்கு ஒரு பிள்ளையே இல்லை, ஸ்பெஷலா பிறந்துட்டு நாமளும் ஐயோ அப்படின்னு தலையிலே விட மாட்டோம். ஆனாலும் அந்த பிள்ளைங்க பால் மறந்து உடனே போய் எங்க பண்ணி விட்டா ஏறிட்டாங்க. ஆனா யாரோடும் பேசாத பெண்ணாயிட்ட அந்த பிஷப்போடையும் பேசல, ஏரியோடையும் பேச, பிள்ளையோடையும் பேச, யாரும் பேசினாரு சாமியோட பேச. கத்தல் ஒரு ஒவ்வொரு நடவடிக்கையை கவனிச்சு போட்டுக்காங்க. You will be rewarded. You will be rewarded. நீங்க எவ்வளவு யோசிங்க, எவ்வளவு கண்டிப்பா ஒண்ணு சொல்றேன், எவ்வளவு நான் சமைச்சேன், எவ்வளவு பொறுமையா இருந்தேன், எனக்குமே ஆசீர்வாதம் இல்ல அப்படின்னு யோசிக்கிறீங்க. சாமுவேல் குழந்தையான சாமி சின்ன சட்டை தச்சு கொண்டு கொடுத்தாலும் கொடுத்து, ஆனா அவன் ஆளுமதியாய் கற்று சாமி உயர்த்தினாங்க. ஆமா, படப்படன்னு பொறுமையில்லாம ஏதாவது பேசுறாருங்க, நடக்காதுன்னு சொல்லிடாருங்க. நிச்சயமாய் ஆசீர்வாதம். ஏன்னா அன்றைக்கு அவரு சாமியலுக்கோ ஒரு எஸ்து நிமித்தமாக இவங்க உடனே ரசிக்கப்பட்டு வாசிக்கிறோம். பண்டிகை வந்து சேர்ந்தால ராஜாத்தி அந்த அரண்மனைக்கு போனதுனால அந்த ஜனங்கள் எல்லாரும் விடுதலையை கற்றுக் கொடுத்தாரு. உங்களுக்கு எந்த ஸ்தலத்தை கற்று வச்சுட்டாரோ அந்த ஸ்தலத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமோ அதனுடைய எதிர்பார்க்கும். வேண்டி வாய்ந்த வாழ்வி வேண்டி இந்த வாய்ந்த தேசத்தை. ஆனா உண்மை கொண்டு கற்றுல ஏதோ காரியம் செய்ய யோசிக்கிறார். உங்களால் ஆன வரைக்கும் பெரிய பெரிய காரியம் செய்வனா, சின்ன சின்ன காரியமானவங்க கத்துடைய பார்வைக்கு முக்கியமான காரியம். இந்த ஏழைக்கு என்ன செய்வீங்களோ அது யாருக்கு செய்வீங்க, எனக்கே செய்வீங்கன்னு சொல்றாங்க. சின்ன சின்ன காரியம். அப்படின்னா ஒரு சின்ன ஊழியமா ஸ்டார்ட் பண்றா. 25 வருஷமா நாங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நாமத்தால ஒரு இடத்துல ஒரு பைசா கலந்த உடனே எல்லாம் கொடுத்து முடிச்சு. அதெல்லாம் தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும் எப்படி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. மகள் கொடுக்கறதுதான் இஷ்டம் சொல்லி நானா வாங்க மாட்டேன். சின்ன மகன் வாங்கி கொடுத்தாரு சார்.
எனக்கு மனசே வராது. அது யாருக்காவது கொடுக்கலாமே வரும் இல்ல. இதனால ஷாப்பிங் பண்றாங்களே தெரியலப்பா. 2 மணி ஷாப்பிங் பண்றாங்க. அது தீபாவளிக்கு போறாங்க, பொங்கலுக்கு போறாங்க, முஸ்லிம் ஃபெஸ்டிவலுக்கு போறாங்க. அப்படி ஒரு டிராபிக். அது போதும் என்ற மனசு யாருக்கு வரையிலையே. போதும் என்ற மனதே பொன் செய்யும். ஆமா, போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியில் இருந்த ஆதாயம். ஆமா, அது சாட்டிஸ்பாக்சன் இந்த வரையிலேயே. பத்து தன்னுடைய பாதுகாப்பு பாராமல் கொடுத்தாங்க. வீட்டுக்கு ஒரு பேர் முடிவு தங்க 10 பேர் இருக்கணும். அவங்க சாப்பாடு போனா அவங்க நல்ல பணத்தை கொடுப்பாங்களா, அவங்க பிரியாணி கொடுப்பாங்களா பிள்ளைக்கு கேட்டுங்களே. பிரதான குமாரங்கள் பாராமல் இருந்தால் கொடுத்ததுனால அவருடைய அன்பு இதனால அறிந்து கொண்டோம். God today wants me to say that you are a chosen list. நீ கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவா. உனக்காக ஆசீர்வாதம் இருக்கு. நீ எங்கிருந்து இருக்கிறாய் அவங்க என்னுடைய நாம மயிலுக்காக உன்னால் இயன்றதை செய்தார். உன்னால் இயன்றதை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா அது சிறந்து வந்து எப்படி அந்த கல்விக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு போட்டு கடைசி கட்டட பகுதியில கடைசி ஒரு பகுதி போடுது. அப்படி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது போய் இல்லை. அதுக்குள்ள ஒரு கலந்து ஸ்டோரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அதோட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு நாங்க இந்த லாஸ்ட் டேஸ் தான் என்னென்ன நாங்க செய்ய முடியும், கத்தருக்காக என்னென்ன வைராக்கியா என்னென்ன சாட்சியா நிற்க முடியும். அதை விட்டுட்டு சாட்சி கூட சொல்லலாம். நானும் பார்த்துப்பேன். இந்து சிவன்ஸ் கூட உட்காந்து அதான் நாம சபையில கேட்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் தான் கேட்க மாட்டோம். அவங்க என்னன்னா உங்களுக்கு என்ன பயன் தானே நாங்க வாசித்தாச்சு. அதன்படி நடக்க வேணும்ன்றத யாரும் அறியாம. சவுல் ராஜா அவ்வளோ பெரிய ராஜா தான். ஆனால் அவர் என்ன செஞ்சாரு, தலவானவருக்கு ஒன்று இருந்தாரு, தன்னை இச்சித்த கொண்டதான் இருக்காரு, தனக்கு தேவனால கல்வி விடப்படுத்தாங்க. ஆனா தாவீது சின்ன ஏழதான், அவன் ஆடு வைச்சவன் தான். ஆனா அவனை மட்டும் கட்ட வேண்டி ராஜாவாகி அவருடைய வம்சத்திலே வந்து அந்த வம்சம் வரப்ப நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன். யாரு கத்து தெரிந்து கொள்ள பாருங்களேன். ராகாவை தெரிந்து கொண்டாரு, வேற யார் லேடிஸ் தெரிந்து கொண்டாரு, மரியாதை தெரிந்து கொண்டாரு. என்ன அது வம்சம் வர்றாரு பாருங்க. யார யாரும் தெரிந்து கொண்டு அப்படி ஒவ்வொருவரையும் கத்த நுண்ணியமான அவருடைய நடவடிக்கைகளை, அவருடைய வழக்கங்களை, அவருடைய குணங்களை எல்லாம் கத்த கவனிச்சு அந்த டீம்ஸ் வேணும் சொல்லி மற்ற 1ஆம் அதிகாரத்தை கொண்டு போய் வாசிங்க. யார கத்து சூஸ் பண்ணுவீங்க. ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வர்றதுக்கு ஆமா ரூட்ல இருந்து ஆமா நகோமியில ரூட் வரும்போது அந்த வம்சத்துல இருந்து அழகா வந்து ஓபேஸ்ல இருந்து ஏசு வர்றப்ப அந்த சமாதானம் முதலாவது வந்து ஒரு இருக்கிற கத்தவங்களை வச்சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு முதலாவது சமாதானம் வேணும். சமாதானம் வேணும். இது கத்தர் கொடுத்த வீடு, இது கத்தர் கொடுத்த பிள்ளைகள், கத்தர் கொடுத்த ஊழியம், இது கத்தர் கொடுத்த வேலை, அப்படி ஒரு சமாதானம் வந்து அடுத்த கேள்வி சுவாமி லார்ட் வாட் யூ வாண்ட் அஸ் டு டு. அதுக்காக நான் என்ன செய்ய சித்தமான சின்ன சாமுவேல் ஆமா ஏகிட்ட சொல்லிவிட்ட கத்தாவே பேசும். ஆமா அதன்படி சொன்ன சாமுவேல் சில ஜனங்களையே வழிநடத்தினார். சின்ன காரியம் கத்தாவே சொல்லும். ஆமா இந்த ஜெபம் பண்ணி முடிப்பதற்கு உட்கார்ந்து கத்தாவே பேசும் கேட்கும். நான் இந்த காலத்துக்கு எந்த செய்யணும் அவன் சொல்லுங்க. ஜெபம் பண்ணி சொல்லுகிறேன் கத்தனால பேசுவார். எல்லா டைம் தேவனே எப்படித்தான் டைம் இருக்காது. பாஸ்வாசா தேவன்ட்டு போவோம். இல்ல கத்தர் காத்திருக்காரு. அவனுக்கு பேச வராத ஏழு தாத்தா 7 பேரோடு பேசாத தேவன் யாரோட பேசுறாரு? சாமியோட பேசுறாரு. அந்த சின்ன குழந்தைங்க சின்ன சட்டை வச்சு அந்த விளக்கு அனைத்து படுத்துக்கள் வாங்கி போட்டு காலம் வாசிப்பாரு. ஒன்று சாமி 1ஆம் அதிகாரத்துல விளக்கு அன்னைக்கு முடிய பார்த்துக்காங்க. அவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்துட்டாங்க. ஆனாலும் அந்த தாயை சிரிச்சு இந்த பிள்ளைய முக்கிய பார்த்தாரு. அங்க வந்தாரு, அவங்க ஆசிரியர் அவரோட பேசினாரு. கடைசியில 7 பிள்ளைகள்லாம் மறிச்சு போச்சுங்க. ஒரே நாள மறிச்சு போச்சுங்க. சாம்பியல் மதம் பெரிய வீட்டு போச்சாங்க. ஆளுநர ராஜ்ய பார்த்த கத்தர் அந்த இது பண்ணாங்க. எங்களையும் கத்தர் உபயோகப்படுத்த அந்த கழுதை விட்டு கொடுத்த மாதிரி நாங்கள் வாழ்க்கையில கட்டாயம் மாறும். நாங்க என்ன செய்ய சுத்தமா இருக்கு சுவாமி, அடுத்து நாங்க என்ன செய்யணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்க என்ன செய்யணும் கேட்கும்போது
அவங்களோட ஊழியக்காரங்களோட பேசுவார் கத்தர், எங்களோட பேச எல்லாரோடையும் கத்தர் பேசுவார். இல்ல சாமியோட பேசினாருன்னா நம்மளோட பேச மாட்டாரா? குழந்தையோட பேசிட்டாரு, பேசுவாரு. அதே பேசும் அங்கே பேசும் சொல்லும்போது கத்தர் தேவ நாம மொழியை நம்ம உபயோகப்பட்டாமா நிறைய பேசுவாங்க. கத்தாலே பேசு அதையே கேட்கிறேன்னு சொல்லும்போது சொல்லுவாங்க. இவர்கள் ஆய்வுகளோடு பேசுகிறார்கள். ஆண்டாகும் எரேமியாவே தாய் வயசு உருவாகும் முன்பே நீ பேசுவதை சின்ன சாமியில தந்தாவே பால் மணக்கு முன்னால தந்தாவே வேலி தாத்தாவோட பேசாத தேவராயிருக்கும் குட்டி சாமியோட பேசுகிறப்படும் இப்படியோடு பேச ஆசையாக நாங்களும் தந்தாவே இவக்காக என்ன செய்து ஏதோ தானோ நாங்கள் சிந்திக்காதபடி நீங்களை இந்த உலகத்துக்கு அனுப்புற நோக்கத்தில் இதை எங்களோடு தெரியப்படுத்துவாங்க. இன்று முதல் சுவாமி நாங்கள் ஜெபப்படும் போது Lord, you must tell us where to go and what to do, O Lord. நாங்கள் என்ன செய்ய சித்தமாயிருந்தேன், நாங்கள் எங்க போக சித்தமாயிருந்தேன், நாங்கள் என்ன பேச சித்தமாயிருந்தோம், இதை நடத்துவாங்க. இந்த ஒன்று அறியாத நானுக்காக தேவனாக எங்கள் கழுதையே கேட்பாங்க. நாங்கள் எங்களை தாக்கி ஒரு கருத்து உபயோகிப்பாங்க. அதே பேசுவாங்க. எங்களை யார் கண்டதற்கும் தெரியும். அதே பேசும் அதே கேட்கிறேன் எங்களோடு பேசுறோம்மா. எல்லாம் பிரச்சனை இருந்தப்பா, அதுக்காக என்ன செஞ்சே வெளியில சுவாமி. ஆனா நீ மாத்திரம் போதும் சுவாமி, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் சுவாமி. அப்பா இது நாங்கள் முக்கியமாய் ஒப்படைக்க சுவாமி. இந்த ராத்திரி நீ மாத்திரம் எங்களுக்கு போதும் சுவாமி. அதாவே நாங்கள் எல்லா ஆலயங்களையும் கத்தாவே பெரிய வைபவமான பக்கம் போதும் சுவாமி. அப்பா அங்க வர்ற ஜனங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகிறாங்க சுவாமி. பாடி முன்னாடி நாங்கள் நாளை சுவாமி நீ ராஜாவாய் மறதி வரப்போது சுவாமி. விசுவாசிக்கிற சுவாமி அப்படி கணக்கு கேட்கிறே தானே தன்னை ஒரே குமாரனை பாராம சுவாமி கொடுத்த நாளே உடைய அன்பு இந்த நான் அறிந்து கொள்ளும் சிறுவருக்கும் மரணபதியே ஒப்பு கொடுக்கிறேன் உணவாக எங்களுக்காக நான் வீட்டில் சுவாமி உடைய மகனை கல்வாரியில சிறுவேர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருப்பாங்க. பெரியது உடைய இலக்கம் தெரியும், உடைய சிறு பெரிய அன்பான தேவனுடைய காலத்துல முக்கியமாய் நம்ம சமர்ப்பிக்கிறோம். ஒரு எரேமியாவை பேசி தான் பேச தெரிந்து, ஒரு இஸ்ரரை தெரிந்து கொண்டிருப்பாங்க, ஒரு தாவீதை தெரிந்து கொண்டிருப்பாங்க. அப்படியா நீ தெரிந்து கொண்ட பார்க்கல இன்றே நீ தெரிந்து சொந்த நெருங்களாய் நம்ம ஏற்றுக்கொண்டு வந்தான். உங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசிட்டார். இந்த ராத்திரி வெளியில கட்டார். திரும்பும் போது என் வீட்டுல இன்பமாயிருக்கு சுவாமி. அப்பா நல்ல காரியங்களை நான் நினைத்து கொண்டு ஒரு வசனத்தையே தியானிக்கும் போது நீங்க வசனம் மூலமா எங்களோடு பேசணும்பா, மூலமா எங்களோடு பேசணும்பா, தரிசனம் மூலமா எங்களோடு பேசணும்பா. நடக்க போற காரியங்களுக்கு அறிவிங்கப்பா. அந்த அபிஷேகத்தை யாகுமாறு பசுத்தாவி நாமத்தாலும் இது கொடுத்த அபிஷேகத்தை முதலிலே நான் வைக்கிறேன் சுவாமி. அடுத்து என்ன செய்யணும் ஞானத்துக்கு நேர் கொடுக்கிறார். ஒரு ஞானத்துக்கு குறைந்தான் என்று கேட்கிற நான் சம்பூர்ணமா கொடுப்பேன் சொல்லிடுமா. அந்த சம்பூர்ண ஞானத்தை பிள்ளைகள் மேல தேவனாய் கத்த வைக்கிறாங்க. நடக்க போற காரியம் நான் உனக்கு அறிவிப்பேன் கற்றுச்சுவேன். உன்னை வாழாக்கவன் தலையாக்க, உன்னை கீழாக்கவன் மேலாக்குவேன். நீ அடியே ஜாதி கடன் கொடுப்பான், இங்கேயோ கடன்காரா இருப்பான். நீ வெக்கப்பட்டு போவதில்லையே கற்றுக்க நேரம் உன்னை வெக்கப்படுத்துமா. இந்த காலையில நான் கையில பற்றுவேனோ வெக்கப்பட்டு போகணும்னு சொல்லி செய்கிறார். நான் உடனே பயப்படாதே, உன் பலவனை சொல்லுகிறேன். யாக்கோபின் உன் பூச்சியை பயப்படாது, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்வார். ஏசாயா 40:10 வசனப்படி கர்த்தர் எங்கள் கரங்களை பிடித்திருப்பதற்காக சொல்றோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. நன்மை கிருபையுமே கொள்ளும். உடைய 24 திருப்தியாகும் என்று காட்டி பேசுகிறேன். இந்த அழையில கதிரப்படுத்துற ஆவிகளை இயேசுவின் நாமத்தால் ஸ்தபிக்கிறோம் சுவாமி. By your stripes we are healed, O Lord. நீ காயப்பட்டு சிந்தனை எவ்வளவு காயப்பட்டு உண்மையோ நாங்கள் சுகமாக அத்தனை உண்மை சுவாமி. தகப்பனே இல்லாவிட்டால் நீ மறித்தது காயப்பட்டது வீணாகுமே. அதாவது எங்களுக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காக நீ பாடுபட்டு ரத்த செஞ்சு மறுக்கிறேன் சுவாமி. இதுல
மாதிரி நாங்க சுகமானோம், நாங்க ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தாவே நீங்க என்னோட பேசும், நாங்க உங்களோடு பேசுவோம். அதை இப்பவே வெளியே எடுத்து போட்டு நாங்கள் முகமுகமாய் பேசுற அனுபவத்தை நீ கொடுப்பதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றோடு துதிக்கிறோம் சுவாமி. நீ மறுத்த போது திரைச்சிலை 2000 கிழிந்ததே. அப்பா நாங்கள் பேசவும் நீர் கேட்கவும், நீர் பேசவும் நாங்கள் கேட்குமா, நீ என்னை அப்படியான நிலைமை நீங்கள் கொண்டு வந்து சுவாமி. பிகாஸ் ஆஃப் யுவர் சின்சியரிட்டி லார்ட். உண்மையா எங்களுக்கு நீ பாடுகளை அனுபவித்து மறித்து 3ஆம் நாள் உங்களோட இப்படி சுவாமி. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் இதோ வீட்டுக்குள்ளே மத்தியிலே வந்து உங்களுக்கு சமாதானம் சொன்ன தேவனாய் கர்த்தர், ஒவ்வொரு விடுதலை தேவனாய் கர்த்தர் வருவீராக சுவாமி. அந்த சமாதானத்தை கட்டினீராக அருமையாய் கூட்டத்தை வந்து கொடுத்த கர்த்தாவே, அருமை பிள்ளைகளே கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இந்த செய்தி ஆசிரியர் பிள்ளைகளை ஆசிரியர் உன் ஆகாரத்தை தண்ணீர் மேற்கொள்ளும். அநேக நாட்கள் பலனை காண்பாய், அந்த பலனை காண்போம். சிவாதா பூமிக்கானாவா விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமே விசுவாசிப்போம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. ஒவ்வொரு வீட்லயும் அப்பத்தை தண்ணீர் மாவு தொட்டி எண்ணெய் கஷ்டத்தை ஆசிரியர் வந்து போற மக்களை ஆசிரியர் தேவையை சந்திக்கப்பட்டு சுவாமி. பிள்ளைகள் அந்த சுகத்தை பெறத்தை ஆரோக்கியத்தை நீதியாக கொடுக்கிறாங்க. பிள்ளைகளை காணுங்கள். ஏசு கிறிஸ்துவின் மூலத்தை கொடுக்கிறாங்க. ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, எங்குள்ளவே பரிசுத்தத்தை ஸ்தோத்ரி, ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவசியம் வருவாதே. கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரையும் இந்த சமாதானம்